அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாக நாம் ஆண்டவருடைய பாடல்களை பாடி நாம் தேவ நாமத்தை உயர்த்துவோம்.
துக்கத்தோடு இந்த மாதத்தை எப்படி கழிக்கப் போகிறோம் என்று நாம் ஏங்கி தவித்து ஆரம்பித்திருக்கிற அந்த மாதத்துல தேவன் நம்மோடு இருந்து யெகோவா ஈராய், யெகோவா ரஃபாவாய், எல்ரோயாய், யெகோவா ஷாலோமாய், சமாதானம் தருகிற தெய்வமாய் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து நடத்தினார் அல்லவா? இந்த மாதம் முழுவதும் நடத்தின தெய்வம் இந்த கடைசி வாரத்திலும் அவருடைய சமூகத்துல வந்து நம்மளுக்கு ஜீவன் சுகத்தை பலத்தை கொடுத்து நம்மை ஆராதிக்க குடும்பமாய் கூட்டி சேர்த்தார் அல்லவா? இந்த தெய்வத்தை நாம் முழு உள்ளத்தோடு நாம் எந்திரிச்சு நின்று ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை அப்படியே எந்திரிச்சு நின்று ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தெய்வம் ராஜா. ஆண்டவரே எங்கள் வாழ்வு ஒரே ஒரு வாழ்வு, அது உமக்காக தான் ராஜா. உமக்காக நாங்கள் வாழ்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே உமக்காக இந்த உடலும் உள்ளதையும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவன் உமக்காகத்தான் ராஜா என்று நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? நான் உயிர்
கொடுத்த தெய்வம். அந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். நீ ஆண்டவரை மாத்திரம் இந்த காலை வேளையில் பிடித்துக்கொள். ஆண்டவரை மாத்திரம், எனக்கு மாத்திரம் போராட்டமா இருக்குதே, எனக்கு மாத்திரம் பிரச்சனையா இருக்குதே, என் வாழ்வு மாற்றம் இப்படியாய் போய்கொண்டிருக்கிறேன் என்று நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த எல்லாவற்றிலையும், இந்த சோதனைகள் மத்தியிலும், இந்த பாடுகள் மத்தியிலும் நாம் தொடர்ந்து போராடி தேவனுடைய இடத்துல நாம் வரும்போது தேவன் நிச்சயமாய் அவருடைய கிருபையை நம்மளை கொடுத்து நம்முடைய பலவீனத்தெல்லாம் மாற்றி போட்டு, நம்மளுக்கு இருக்கிற எல்லா சோர்வுகளும் எல்லா போராட்டங்களையும் மாற்றி போட்டு ஜெயத்தை தருகிற தெய்வம் நம் வாழ்விலே வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ எங்களை தெரிந்து, ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை தெரிஞ்சு கொள்ள, நான் தான் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கேன்னு சொல்லிடுறார். இந்த உலகத்தார் மத்தியில, நம்ம எத்தனையோ உறவினர்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியிலேயே தேவன் நம்மளை வேறு பிரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார் அல்லவா? ஆண்டவர் கொடுத்த இந்த பலத்தோடு, இந்த சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, தேவன் கொடுத்த இந்த வாழ்வோடு நாம் அவரை பற்றி கொள்வோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. உங்க கிருபை எங்களை விட்டு விலகாமல், எங்களை விட்டு விலகாமல் அது ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எங்களை அரவணைத்து வருகிறது அல்லவா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடவில்லை என்று சொன்னதை ஆண்டவரோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் கொடுத்த உடன்படிக்கையின்படி, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பற்றி கொண்டு நாம் கடந்து செல்லும்போது நிச்சயமாய் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்திய தெய்வமா, அவர் கிருபையை நம்மோடு ஒவ்வொரு நாளும் வைத்து நம்மை நடத்தி செல்கிற தெய்வமா இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே உடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா, உடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும், உடைய கிருபை மாத்திரம் எங்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும் ஆண்டவரே என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாய் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. நம்மளை ஒரு நாளும் அவர் கைவிடாத தெய்வமாய், நம்மளை நடத்தி செல்கிற தெய்வமாய் அவர் இந்த காலை வேளையிலே வந்திருக்க நாம் ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொள்வோமா? மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனையிலே இந்த ஆசீர்வாத தெய்வம் மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். ரவி பிரதர் வந்து ஜெபிக்கும்படி கேட்டார். நல்ல பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அல்லேலூயா, உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, உம்முடைய திருச்சமூகத்திலே கூடி சேர்ந்த என்பதை கர்த்தாவே, இவ்வளவு நேரம் கர்த்தாவே உம்முடைய நாங்கள் பாடி துதித்து உம்மை ஆராதித்தோம். ஆராதனை தேவனாகிய கர்த்தருடைய மகிமை எங்களுக்கு மத்தியில் இறங்கி வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதி இருக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களை நடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் கரத்தை